பிரதமர் மோடியை ஒருமையில் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன் புகார் அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு வந்த நிலைதான் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் வர இருப்பதாக கூறினார். திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் உலகத் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார். அருவருக்கத்தக்க வகையிலே திராவிட மாடல் ஆட்சி தலைவர்களுக்கு அடிமையாக இருப்பது போல நடிக்கிற முறையிலே எதை வேண்டுமானாலும் பேசுவேன் என்று எக்காலத்தோடு அவர் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதே போன்ற முன்னாள் முதலமைச்சருடைய தாயாருடைய அந்த புகழுக்கு களங்கம் விளைவிக்கிறபடி ராசா இதே போன்று பேசினார். அப்பொழுதும் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பார்த்தார். இன்றைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது இந்நேரம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே அவருடைய தாயை மதிப்பவர் முதலமைச்சர். இப்படி பேசுவது ஒரு அநாகரிகம் இல்லையா, அசிங்கம் இல்லையா, கேவலம் இல்லையா? இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய மரியாதை கெடுக்காதா? இதை கண்டித்து தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். அவர்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறோம். முதலில் அவர் பதவி விலகச் செய்ய வேண்டும். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பிரதமர் குறித்து அவதூறாக பேசியதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிய வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து பிரதமருக்கு எதிராக இழிவான, மன்னிக்க முடியாத வார்த்தையை பேசியதன் மூலம் திமுக தலைவர்கள் தரம் தாழ்ந்த நிலையை அடைந்துள்ளதாக விமர்சித்துள்ளார். தங்களை விமர்சனம் செய்வதற்கு எதுவுமே இல்லாத நிலையில் திமுகவினர் இந்த நிலைக்கு சென்றுள்ளதாகவும் அவர் கூறினார். அமைச்சர் பேசும்போது மேடையில் இருந்த திமுக எம்பி கனிமொழி கூட அவர் பேச்சை தடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார்.